வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை, அதாவது தட்டை முறுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிதமான சூட்டில் வச்சு இது பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. பொன்னிறமாக வந்து நல்லா வாசனை வந்தால் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்து இப்போ நல்லா வாசனை வருது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உளுந்து ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். உளுந்து இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு இப்போ இது கூட பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஓமம், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. வந்து நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பிளாஸ்டிக் ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து அது மேலே வச்சு மூடி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு டம்ளரோட பேக் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை மெதுவாக எடுங்க. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா தட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த தட்டையை இந்த எண்ணெயில் போட்டுருங்க. இது நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது வேக வைங்க. இது எல்லாமே நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். இதில் பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது இது வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஈவினிங் நீங்கள் டீ கூட சேர்ந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.